ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேடாக வீட்டிலே ரெட் வைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இந்த மாதிரி ரெட் வைன் வந்துட்டு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த ரெட் வைன் பற்றி சொல்லணும்னா நம்ம கடைகள்லே கிடைக்கும். ஆனால் அதில் வந்துட்டு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணுறதுல ஆல்கஹால் கண்டென்ட் வந்துட்டு இருக்காது. இதை வந்து தாராளமாக நம்ம ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டேக்கும் எடுத்துக்கலாம். இதனால நல்ல ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ரெட் வைன் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதை தான் இப்போ நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் ரெட் வைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 kg அளவுக்கு கிரேப்ஸ் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கையில் தான் மசிக்கணும். கையில் வந்துட்டு நீங்கள் இதை மசிக்கிறதுக்கு முன்னாடி கையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு எல்லா பழத்தையும் நல்லா பிணைஞ்சி மசிச்சு விட்டுருங்க. அதோட ஜூஸ் தனியாக, அந்த சக்கை தனியாக போகிற அளவுக்கு. நம்ம டைரெக்டாக அந்த முழு பழமாகவே போடலாம். இருந்தாலும் நம்ம மசிச்சு விட்டு போடுறப்ப அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இறங்கும். அப்போ இன்னும் ஒயின் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கையிலேயே நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போது இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாரில் தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுலு, கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்துட்டு ஒயினுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஊறுகாய் ஜாடினா அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 kg கருப்பு திராட்சைக்கு நான் இப்போது 75 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். 750 ml அதாவது 3/4 லிட்டர் வந்து தண்ணி, குடிக்கிற தண்ணி ஆட் பண்ணுறேன். இதையும் அந்த கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஆட் பண்ண பின்னாடி இது கூட ஒயிட் சுகர் வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு, 1/4 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவு கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கோதுமை ஆட் பண்ணணும். உங்களுக்கு முழு கோதுமை கிடச்சிச்சின்னா அதை தாராளமாக போடுங்க. எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் இந்த கோதுமையை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூட வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே 1/2 kg அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் போட்டிருக்க சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒயினுக்கு நீங்கள் தனியாக தான் பாத்திரம் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாச்சும் பண்ணதில் வந்துட்டு பண்ணாதீங்க. இதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுங்கள். அப்புறம் இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட வந்துட்டு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா ஒரு பட்டை, 4 கிராம்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கலவையை வந்துட்டு நம்ம 21 டேஸ் கழித்து தான் நம்ம ஒயின் எடுக்கணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு ஒரு டார்க் பிளேஸில் அப்படியே வச்சிடணும். சரிங்களா? இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் பண்ணுற டேட்டை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 21 டேஸ் வெயிட் பண்ணி தான் நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போ இதுக்கு மூடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா மூடி போட்டுட்டு ஒரு கருப்பு துணி இல்லைன்னா வெள்ளை துணி எடுத்து நல்லா டைட்டாக கட்டி சன்லைட் படாத அளவுக்கு ஒரு இருட்டான பகுதியில் வச்சுருங்க. ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் இல்லைன்னா 5 டேஸ் ஒன்ஸ் எடுத்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஒயின் வந்துட்டு நல்லா சீக்கிரம் செட் ஆகும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி எடுத்து நல்லா முடிச்சு போட்டு டார்க் பிளேஸில் வச்சுருங்க. ஆஃப்டர் 21 டேஸ் வந்துட்டு இது நமக்கு ஒயின் ரெடி ஆயிரும். நான் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்து இந்த ரெட் வைன் மேக்கிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.